ஐயா, திருச்செந்தூர்னாலே வீரம்னு தாங்க அர்த்தம். முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ண இடம் தான் திருச்செந்தூர். அப்படி அவர் சம்ஹாரம் போறதுக்கு முன்னாடி தன்னை பெத்த தாய் தந்தைட்ட ஆசீர்வாதம் வாங்க போனாரியா. அப்போ முருகனுடைய அம்மா உமாதேவியார் என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய சக்தியின் ஒரு பாகத்தை எடுத்து ஞான சக்தியா வேலெடுத்து மகன் கையில கொடுத்தாங்க ஐயா. அப்படி முருகப்பெருமானுக்கு அவங்க அம்மா கொடுத்தது வேலு, எனக்கு எங்க அம்மா கொடுத்தது நூலுங்க ஐயா, கல்வி நூலு. ஐயா, நான் எல்கேஜி படிக்கும்போது ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் நடந்தது. அங்கே ஹிந்தியில் 5 லைன் எழுதி சொல்லி என்னை பாட சொன்னாங்க. காந்தி தாத்தாவை பற்றி பேச சொன்னாங்க. அப்போ அங்கே உள்ள கூட்டத்தையெல்லாம் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். மேடையிலே அழுதுட்டேங்க. என்னை கீழே இறக்கி எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஆறுதல் சொன்னாங்க. உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கும் வரைன்னு ஆறுதல் சொன்னாங்க ஐயா. நீ போய் பேசுமான்னாங்க ஐயா. அவங்க கொடுத்த ஊக்கத்தில் தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மேடையில் பேசிகிட்டு இருக்கேங்க. அந்த தாயை விட சிறந்த கோவில், அந்த தந்தை சொல்ல விட சிறந்த மந்திரம் வேற ஏதாவது இருக்கா? இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் தாய்மை உணர்வு இருக்குங்க. எப்படி தெரியுமா? ஒரு தாய் கோழியும் கோழி குஞ்சுகளும் முன்னாடி போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, திடீர்னு எல்லா கோழி குஞ்சுகளும் ஒன்று போல் அந்த தாய் கோழி பக்கத்தில் வரும். ஏன் தெரியுமா? அந்த காற்றுல தாய்க்கோழியில இருந்த வாசனை அந்த குஞ்சுகள்கிட்ட போய் கிடச்சிக்கிட்டே இருக்கும். திடீர்னு காற்று மாறி வீசுச்சுன்னு வைங்களேன், அந்த வாசனை கிடைக்காம போயிடும். ஐயோ, நம்ம அம்மா நம்ம பின்னாடி இல்லையோன்னு சொல்லி பயந்து எல்லா குஞ்சும் ஒன்று போல தாய்க்கோழிக்கிட்ட வந்து ஒட்டி நிற்குங்க. அந்த தாய் இருக்கிறாங்கிற நம்பிக்கையிலேயே இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாங்க. அதனால தான் சின்ன குழந்தைகளுக்கு அம்மாவோட சேலையிலேயே தொட்டில் கட்டி போட்டாங்கய்யா. அந்த தாயை விட சிறந்த கோவில் இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்குங்களா? இப்போ கணவனுக்காக எதையும் செய்யக்கூடியவதான் மனைவி. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எனக்கும் கல்யாணம் ஆச்சு. என் பொண்டாட்டி என்ன பார்த்து சொன்னா, மச்சான் எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் தேனிலவு போறாங்க, நம்மளும் எங்கேயாவது போவோம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் என் பொண்டாட்டிட்ட, உனக்கு விருப்பப்பட்ட இடம் எதுன்னு சொல்லுமா, அங்கே போகுன்னு. என் மனைவியை பாருங்க, அற்புதமான ஒரு இடத்த சொன்னா, தூத்துக்குடி மாநகரில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எட்டியாபுரம் ரோட்டில் இருக்குது. அங்கே ஒரு சூசையப்பர் கோயில் உண்டு. அந்த கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போனா ஐயா. அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது சொல்கிறா, கொஞ்சம் அந்த ரூமுக்கு வர வந்துட்டு போங்க அப்படின்னு. சரி, அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களெல்லாம் பார்த்து ஏதாவது ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுவா அப்படின்னு நினச்சி நானும் போனேன் ஐயா. ஆனால் என் மனைவி சொன்ன அந்த இடத்துல வச்சு, மச்சான் இங்கே இருக்காங்களே இவங்களுடைய நிலைமை என் பெத்தவங்களுக்கும் வரக்கூடாது, உங்களை பெத்தவங்களுக்கு வரக்கூடாது, உங்க மாமா மாமின்னு நான் பார்க்க மாட்டேன், என் உசிருக்கு உசிரா வச்சு அவங்கள பார்ப்பேன்னு சொன்னாயா. அப்படிப்பட்ட மனைவியினுடைய சொல் எனக்கு மந்திர சொல்லுதானையா. மனைவி சொல் மந்திரம் தாயா. எங்க அண்ணனுக்கு மனைவி சொல் மந்திரம் தாயா. காலையில 7 மணிக்கு எந்திப்பான். எந்திச்ச உடனே பாத்திரத்தை அவளத்தையும் வெளியே எடுத்து போடுடி, நான் பூசி தரேன் செல்லம்பா. அது மனைவி மேல உள்ள அன்பு. 8 மணிக்கு வருவான். துணியெல்லாம் அள்ளி போடுடி, நான் துவைச்சு தரேன் செல்லம்பா. இன்னும் வரைக்கும் 18 வருஷமா எங்க அண்ணன் துணி துவைச்சுக்கிட்டு இருக்கா, எங்க அண்ணன் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்காயா. இது மனைவி சொல்லின் மந்திரம் தான். கண்டிப்பா அந்த மனைவி மந்திரம். யாருக்கு மனைவி சொல்? எங்க அண்ணன் தாமஸுக்கு மந்திரம். இவன் மந்திரவாதியா வந்திருக்காளே. மனவடையில போய் உட்கார்ந்தேன். அவளும் வந்து உட்கார்ந்தா. அவள் உட்காந்து ஐயர் புகையை போட்டார். பக்கத்தில் எங்கள் மாமா நின்று மாக்குன்னு அழுதுகிட்டு இருக்காரு. மாமா அழாதீங்க மாமா. ஏன் புகைப்பட்டதில் கண்ணில் எரிச்சலா? இல்லை, பொண்ணு மேலே பாசத்தில் அழுதார நினச்சிக்கிட்டேன் நான். மாமா அழாதீங்க மாமா, உங்கள் பொண்ணு கண்ணிலேருந்து கண்ணீர் வராமல் பார்த்துக்கிட்ட மாமான்னே. எங்கள் மாமா சொன்னார், அது கலையில மருமகனே, இந்த பேஜில் போவால் இவ்வளோ நாள் வச்சு நான் சனியை கட்டி அழுதுருக்கேன், நீ சீரழிய போறிய ஒன்றைய நினச்சி அழுதேன்னாரு. ஐயா பணத்தை மதிக்க ஐயா. டிசம்பர் 26 சுனாமி, அதை இங்கே தான் சொல்லி ஆகணும். சுனாமி வந்தது 2வது சுனாமியை கிளப்பி விட்டுட்டான். எவன் கிளப்புனானே தெரியல. 31ஆம் தேதி சுனாமின்னு கிளப்பி விட்டுட்டான். தூத்துக்குடிக்காரெல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு ஓட்டப்படாரம் போயிட்டான். திருச்செந்தூர்காரன் ஊரையே காலி பண்ணிட்டான். ஊரை காலி பண்ணி சாத்தாங்குளம் போயிட்டான். நான் கேட்டேன், சாத்தாங்குளத்துக்கு ஓட்டப்படாருக்கு ஏன்டா போனேன்னு. 2 ஊர்லேயும் செத்தாலும் தண்ணி வராதுன்ட்டான். கடைசியில் பார்த்தா திருச்செந்தூர் ஊர் காலி, தூத்துக்குடி ஊர் காலி. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி 2 பேர். ஒன்று யார் தெரியுமில்ல? ஒன்று கண்ணியத்துக்குரிய காவல்துறை, இன்னொன்று வளமான வருவாய்த்துறை.
நான் வருவாய்த்துறையில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2 பேர்த்தையும் கடற்கரை கிட்ட விட்டுட்டான். போலீஸ்காரங்க கையில் AK-47 கொடுத்து கடலை நோக்கி விட்டுருக்கான். எதுக்கு சுட்டவொன்னே அலை பின்னால் பேரும் பற்றியெல்லாம் எங்கள் தலையில் மண்ணை ஏற்றி விட்டுட்டான். அலை வந்தவொடனே தூக்கி போடலான்ட்டு. ஆனால் என் வீட்டுக்காரி சாத்தாங்குளத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணான். நான் வந்து கடற்கரை முன்னால் நிற்கேன், அதுவும் கண்ணீரும் கம்பளையுமா நிற்கேன். ஏன் தெரியுமாய்யா, இந்த அழகான பூத உடலை எந்த தீவில் கொண்டு ஒதுக்க போகிறோன்னு நான் அழுதுகிட்டு இருக்கேன்யா. என் வீட்டுக்காரி ஃபோன் போடுதா, எத்தான் நல்லா இருக்கலான்னா. ஏன் பேதியில் நானே அழுதுகிட்டு இருக்கேன், நல்லா இருக்கலான்னு கேட்கேன்னு. அடுத்த கேள்வி கேட்டா, தூத்துக்குடியில் புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தண்ணி வந்துட்டு, திருச்செந்தூரில் உங்கள் ஆஃபீஸ் கிட்ட தண்ணி வந்துச்சா வரலையாண்ணா. கேட்டு எதுக்கு கேட்கேன்னு. சன் டிவியில் பிளாஸ் நியூஸ் ஓடுது, பப்ளிக்கில் செத்தா 1 லட்சம் ரூபா, அரசு ஊழியர் செத்தா 5 லட்சம் சொல்றாரு. இந்த மனைவி அவருக்கு மனைவி சொல் மந்திரமா இருக்கலாம். ஹே என் மாமா, அட ஹே என் மாமா வரியா வரியா, ஹே ஒரு உம்மா, ஹே ஒரு உம்மா தரியா. இதுவாயா காதல், இதுதாயா கண்டதும் காதல், அப்புறம் கொண்டதே கோலன்னு போய்கிட்டே இருக்கணும். காதல் எப்படி தெரியுமாயா இருக்கணும், ஊரறிய நாடறிய பந்தலில நமக்கு உத்தவங்க வந்தவங்க மத்தியில, ஊரறிய நாடறிய பந்தலில நமக்கு உத்தவங்க வந்தவங்க மத்தியில, ஒன்னாகி ஆஹா ஒன்னாகி உறவு முறை கொண்டாடு முன்னாள் ஒருவர் கைய மற்றொருவர் பிடிக்கலாமா, இதை உணராம ஆம்பளைங்க தவிக்கலாமா. மாமா 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 மாமா, இதாயா காதல். சார் ஒரு நிமிஷம் சார். அந்த அம்மா சொல்லுது, அவங்க அம்மாட்ட வந்து தாய் தப்பனோட பெர்மிஷனை வாங்கி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுது. நான் இப்போ அவளை லவ் பண்ணுறேன். அவங்க அம்மாட்ட வந்து பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன். விடுவாங்களையா? எந்த வீட்லையாவது தாய் தப்பேன் நம்ம உள்ள காதலிக்குதே, நம்மகிட்ட சொல்லிட்டு தானே காதலிக்கிறேன், கெட்டுவோம்னு எந்த தாய் தப்பனும் நினைக்கிறான் ஐயா. சும்மா பேசிக்கிட்டு இருக்கியாம்மா. படிக்கிற வயசுல நீ காதல் கீதல்னு போலாமா? ஏன் நீ ரேங்கார்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும் போது உன்னை பாராட்டுற அம்மா, நீ வளர்ந்து வரும்போது பையனுக்கு இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குமே, அந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குமேன்னு பாராட்டுற அம்மா, நீ வளர்ந்து வரும்போது நம்ம பையனுக்கு இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க தானே? அந்த எண்ணத்தை நீ ஏன்டா வீணாக்கிக்கிட்டு இருக்க? ஐயா, இன்னைக்கு காதல் எப்படியா இருக்கு? காதலை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாரம் தான் இன்னைக்கு காதல் இருக்கு. திங்கக்கிழமை பார்க்காயா, திங்கக்கிழமை அப்படி லைனா நின்று சைட் அடிப்பான், செவ்வாய்க்கிழமை போவான் ஐ லவ் யூ செல்லம் அப்படிம்பான், புதன்கிழமை போவாயா ஓடி போலாமா குட்டி, தாலியத்தான் கட்டி கட்டி பெட்டிக்கலாமா, பல்ல புள்ள குட்டி கட்டி கட்டிக்கலாமா. இதையா கண்டதும் காதல் கொண்டது கோலம். ஒரே வாரத்துல காதல் முடிஞ்சிருதியா. அன்னைக்கெல்லாம் காதல் எப்படி தெரியுமா இருக்கும்? காதல் வந்து புனிதமா கருதப்பட்டுச்சு. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்கான்னா அந்த பொண்ணு அந்த பையனை வந்து பார்க்க மாட்டா, அவன் பார்க்குற நேரத்தில் அப்படியே காலால கீழே கோலம் போடுவா. ஆனா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு கையாலேயே கோலம் போட தெரியல. ஆனா அதை தான் ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான், உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே வந்தால் என்ன நிலவன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் மலர்ந்தால் போதும்னு காதல் இருந்துச்சு ஐயா. அதே பொம்பளை தான் சொன்னா, சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. ஐயா, காதல் சுகமானதுதான். எப்ப தெரியுமா? கருவற குப்பை தொட்டி ஆகாம இருக்க தட்டிய காதல் சுகமானதுதாயா. ஆனா இன்னைக்கு பொண்ணுங்க எப்படியா இருக்காங்க? அந்த காலத்து பொம்பளை சேலை கட்டிட்டு வந்தா, தாவாணி போட்டு வந்தா, எக்கா நீ சுடிதார் போட்டு வந்திருக்கே. ஐயா, சுடிதார் இன்னைக்கு தேசிய பாதுகாப்பு உடையா. நான் ஏன் சொல்றேன்னா, மகாபாரதத்துல பாஞ்சாலி சேலை கட்டியிருந்தா, சேலை கட்டியிருந்ததுனால துச்சாதனர் தூயில உறிஞ்சாரு. அதே மாதிரி அந்த நேரத்துல பாஞ்சாலி சேலை கட்டுறதுக்கு பதிலா என்ன மாதிரி ஒரு சுடிதார் போட்டு தான் வச்சுக்கோங்களேன், அந்த துச்சாதனால என்னத்தை கிழிக்க முடியும்? நோபல் பரிசு இன்னைக்கு எல்லாருக்கும் தான் தெரியும். நோபல் பரிசு
ஜீவன் பால் சாத்தர்ன்னு சொல்லி ஒரு நாளுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. நோபல் பரிசு கொடுத்தா எல்லாருமே வாங்கிறது தான் வழக்கம். இவர் சொன்னார் எனக்கு நோபல் பரிசு வேண்டாம். நோபல் பரிசை நிராகரித்த படைப்பாளி அவர் மாத்திரம் தாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க ஏன் நீங்கள் நோபல் பரிசை வாங்கலன்னு. அவர் சொன்னார் நான் திருமணம் முடிக்கல. ஏன் திருமணம் முடிக்கலன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்த முடியும் என்று நான் நினைக்கல. என்னால் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்த முடியாது, அதனால நான் திருமணம் முடிக்கலன்னு சொன்னார். நான் இங்கே இருக்கிற இந்த நேயர்கள் எல்லாருக்கும் உலகெங்கும் வாழக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன், ஒரு குழந்தையை பெற்று வளர்த்தக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் 1000 நோபல் பரிசை பெறுவதற்கு நீங்கள் சமமானவர்களுங்க. ஏன் இதெல்லாம் நாம் பார்க்குறோம்? நம்ம பக்கத்தில் இருக்கிறதுல நெல்லை மாவட்டம். இந்த நெல்லை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தினுடைய பெயர் ஆலங்குளம். அந்த ஆலங்குளம் கிராமத்தில் ஒரு தாய் இருக்காருங்க. அந்த தாய்க்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு 1.5 வயசில் அந்த தந்தை இறந்து போகிறாருங்க. இந்த அம்மாவுக்கு வேற எந்த ஆதரவும் கிடையாது, நிராயுதபாணி. இந்த குழந்தையும் வளர்த்து ஆளாக்கணும் என்ன ஒரே ஒரு எண்ணம் தான். அந்த அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க, கதறாங்க. கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, பீடி இருக்கிற சார், பீடி சுற்றி அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்த அந்த மாணவன் +2ல் அதிக மார்க் வாங்கி பாஸ் ஆகிறான். கடைசியில் என்ஜினியரிங் காலேஜில் அவனுக்கு சீட்டு கிடைக்குது. சீட்டு கிடைச்சா பணங்கள்ல கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சுண்டல் கடை வைக்கிறாங்க. இந்த சுண்டல் கடையில் கிடைக்கிற வியாபாரத்தில் கிடைக்கிற லாபத்தை வச்சு படிக்கிறான் அந்த பையன். அந்த பையன் ராத்திரி சுண்டல் வியாபாரம் பாடம் படிக்கிறது எப்போன்னு சொன்னால் அதிகாலையில் 4 மணிலேருந்து 7 மணி வரை பாடம் படிக்கிறான். இவ்வளவு படித்து இன்னைக்கு அவன் இன்னும் 3 மாதத்துக்குள்ளே தன்னுடைய கோர்ஸை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை முடிக்க போகிறான். தன்னுடைய தாய்க்கு கனவு அவன் நிறைவேற்ற போகிறான். அந்த தாயினுடைய பெயர் சின்ன தாய். ஆனால் அவன் பெயரில் தான் அந்த தாய் சின்ன தாயை தவிர குணத்தில் அந்த தாய் பெரிய தாய்ங்க. அந்த தாய்க்கு பிறந்த அந்த மாணவன் தான் பொன்ராஜ் என்கிற இந்த ஆலங்குளத்தை சேர்ந்த மாணவன். அந்த சத்திய தாய் பெற்றெடுத்த அந்த பொன்ராஜை இங்கே அவர் வந்திருந்தால் அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க. இப்படி படிக்கின்ற வயதிலே தன்னோடு உடன்படிக்கக்கூடிய பெண்ணை பார்த்து கமெண்ட் அடிக்க வேண்டும், கடலை போட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியிலே மாலை வேளையிலே நான் கடலை விற்றாலும் பரவாயில்லை, நான் சுண்டல் விற்றாலும் பரவாயில்லை, இந்த மாணவர்களின் கிண்டலுக்கு பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி படித்து இன்றைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்து வேலைக்கு செல்ல இருக்கக்கூடிய இந்த பொன்ராஜை போன்று பொன்னான குணம் படைத்த மாணவர்களை பாராட்டினால்தான் இந்த அரட்டை அரங்கம் இதை போன்று நல்ல இளைஞர்களை உருவாக்க முடியும். இளைஞர்கள் இதயத்திலே ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையிலே சன் டிவியுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே, அரட்டை அரங்கத்தின் நேரின் சார்பிலே இவருக்கு இந்த பொன்னாடையை போத்துகின்றேன்.